வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் ஃப்ரை. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுடுங்க. நம்மளோட வீடியோஸை வந்து போட்ட உடனே பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாழைக்காயை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடுங்க. பெரிய வாழைக்காய் இருந்தால் ரெண்டாக கட் பண்ணுங்கள். இது சின்ன சைஸ் வாழைக்காய் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல் லென்த் அப்படியே வச்சுருக்கிறேன். எந்த வாழைக்காய் கிடைக்குதோ அதில் பண்ணிக்கலாம். வாழைக்காய், கத்தரிக்காய், முள்ளங்கி எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. வாழைக்காய் அப்படிங்கிறதுனால மிளகு ஜீரகம் ஜாஸ்தி சேர்த்துடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டு தான். இது ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஈவனாக ட்ரை ஆட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். வாழைக்காயில் இதேமாரி வாழைக்காயில் செய்யலாம், கத்தரிக்காயிலையும் இதேமாரி செய்யலாம், நல்லாயிருக்கும். முள்ளங்கி நல்லாயிருக்கும். தோல் எடுத்துடலாம். வாழைக்காய் வந்து தோல் எடுத்துக்கிடலாம். ரொம்ப எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் ரெண்டு பக்கமுமே. இந்த அளவுக்கு போதும். இப்போ இது வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருவோம். பஜ்ஜிக்கெல்லாம் எடுக்கிறத விட திக்காக இருக்கணும், அது வேண்டாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடுங்க. இது போல் சீவ் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ இந்த கட்டி எல்லாம் இருக்காது. மசாலா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். சால்ட்டு எல்லாமே. இல்லைன்னா ஒரு சைடு வந்து சால்ட் இருக்கும், ஒரு சைடு வந்து காரம் இருக்கும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈவனாக இருக்கும் எல்லாமே. இது போல் அரைச்சி எடுத்துருங்க. இது போல் அரைச்சி எடுத்துருங்க. உப்பு காரம் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. வாழைக்காயை எடுத்து ட்ரையாக இந்த மசாலாவில் பரட்டி எடுத்துடலாம். வந்து தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். வாழைக்காய் வந்து நம்ம கட் பண்ணச்சில் லைட்டாக ஈரம் இருக்கும். வாழைக்காயிலோட ஈரம், அந்த ஈரமே இதில் போதும். அந்த வெட்னஸ்லே மாவை வந்து பரட்டி எடுத்துருங்க. பேன் அடுப்பில் வச்சுக்கிடலாம். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கிடுவோம். எண்ணெய் சூடானோன்னு கருவேப்பிலை, மசாலா தடவின வாழைக்காய்,
ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கட்டும். ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்த பக்கம் மாற்றி விட்டுருங்க. நல்ல கோல்டன் கலர் வரட்டும். வாழைக்காவை ரொம்ப பெருசாக நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னாலும் மசாலா கரைஞ்சிரும், காய் வந்து உள்ளே வேகாது. ரெண்டு பக்கமும் வெந்த உடனே எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக பண்ணுற ரெசிபி பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய் எல்லாமே இப்படி பொன் முருகலாக வந்த உடனே எடுத்துருங்க. பாருங்கள், டெம்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சூடாக கொடுத்தீங்க அப்படின்னா. இப்போ சர்வ் பண்ணலாம். சவுண்டு கேட்குதா? எவ்வளோக்குள்ள கிறிஸ்பாக இருக்குது அப்படின்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.